முக்கிய ஸ்ரீ ரங்கநாத குருக்கள் அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடு இந்த ஆலயத்தை சிறப்பான நைமித்திய விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஸ்தானிக சிவாச்சாரியார் கைலாசநாத குருக்கள் அவர்களுக்கும் இந்த மங்களகரமான பராபவ வருஷத்தினுடைய பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பெரும் திருவிழாவை மிக சிறப்பான வகையிலே இங்கே எல்லோருக்கும் வழிகாட்டியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நைனை நாகபூஷணி அம்பிகை ஆலயத்தினுடைய ஆதீன குருமணி ஆகம பிரவீணா சிவஸ்ரீ கைலை வாமதேவ சிவாச்சாரியார் அவருடைய பாதங்களிலும் பணிந்து வணங்கி ஏனைய அந்தரோத்தவர்கள் விப்ரஸ்ரேட்டர்களை வணங்கி இந்த ஆலயத்தை மிக சிறப்பான வகையிலே ஒழுங்கமைவு செய்து வருகின்ற சைவ தமிழ் சங்கத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் இன்றைய விழாவினுடைய உபயோகார பெருமக்களே, இங்கே திருமுறை இசைத்திருக்கின்ற திருமுறை கலைஞர்களே, பஜனை கலைஞர்களே, தொண்டர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பார்வதி சமேத பரமேஸ்வர பெருமானை அனவரதமும் வழிபாடு செய்து வருகின்ற மெய்யடியார்களே, சிவநேச செல்வர்களே, பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அம்பிகை மணாளன் ஆனந்த கூத்தன் அந்த பரசிவ பெரும்பள்ளத்தினுடைய தனிப்பெரும் கருணை கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்வோம். மிக சிறப்பான வகையில் நடைபெற்று வருகின்ற இந்த பெரும் திருவிழாவிலே 8வது நாளாகவும் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் இறை அனுபவங்களை சிந்திக்கிற வாய்ப்பு திருவருளாலும் குருவருளாலும் கிடைத்திருக்கிறது. அவற்றிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாரதி சொல்வான், நல்லதோர் வேலை செய்து அதை நலம் கெட புழுதியில் அறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்கடல் புரிந்துவையோ, விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையொரு மனம் கேட்டேன், நித்தம் நலமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். அது நலமான விஷயம். நல்லதோர் வேலை செய்து அதை நலம் கட புழுதியில் அறிவதுண்டோ. இங்கே பாரதி ஒரு பாவனையாக, ஒரு ஊடகமாக எங்களுடைய வாழ்வியலை ஒரு கவிதையாக பேசுகிறார். இதே நான் இந்த இடத்திலே இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் கனவுகள் உண்டு, மிக பெரும் லட்சிய கனவுகள் உண்டு. சின்ன சின்ன ஆசை முதல் மிக பெரும் லட்சிய கனவுகள் வரை நிறைய விஷயங்களை நாங்கள் சுமந்து கொண்டுதான் இங்கே நடமாடிக் கொண்டிருக்கிறோம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன், என்ன எதிர்பார்ப்புகள் உண்டு. எங்களுக்கு ஆசைப்படுவது தவறு கிடையாது, பேராசைப்படுவது தவறு. லட்சியங்கள் வேணும், லட்சியங்களை அடைய வேண்டும் என்பது தவறு கிடையாது. ஆனால் இந்த ஆசைப்படுவது, அது சின்ன ஆசையாக இருக்கலாம் அல்லது லட்சியங்களாக இருக்கலாம், கனவுகளாக இருக்கலாம். இப்படி ஆசைப்பட்டால் அதற்கு ஏற்ப முயற்சி செய்வதும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதும் அவசியமானது. உட்கார்ந்தே டாக்டர் நோயாளியா தான் ஆகலாம், ஜென்மத்துக்கும் டாக்டர் ஆகலாம். அப்ப எங்களுக்கு அப்படித்தான். இதை எனக்கு ஆன்மீகமாக சொல்ல என்றால் எப்படி சொல்லலாம் என்றால், எங்களுடைய மனித வாழ்வியலை அல்லது எங்களுடைய இந்த வாழ்வியலிலே சைவ சித்தாந்தம் குணங்கள் என்று சொல்லும், முக்குணங்கள் என்று சொல்லுகிறது. ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்று அதற்கு பெயர். சாத்வீகம் என்றால் அது மிகவும் நன்மையாக, எல்லாவற்றையுமே சிறப்பாக, எல்லாவற்றையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு குணம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இந்த மூன்றும் வேணும்பாங்க, அது முக்கியமா, அதை முதல்ல கவனத்தை கொள்ளணும். ராஜசம்னா எதையாவது ஆக்ரோஷமா செய்கிற அந்த அந்த பலி இருக்கு பாருங்க, சொல்லுவாங்க இது காதலில் இது பலி இருப்பாங்க, அப்படி அது ஒரு பலி. தாமசம் என்னன்னு கேட்டால் அது அப்படியே நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், இப்படி எழுப்பி பள்ளத்தைக்கு போகிறதே பட்டியாக ஒரு யோசிச்சு இருக்கு பாருங்க, தட் இஸ் தாமசம். அதனால இது துர்க்கி அப்பாவுடைய வழிபாடை பார்த்தீங்கன்னா கீழே எருமை கடாக்கு மேலே நம்ம இருப்பா, எருமை தான் தாமசத்தின் அடையாளம். எருமமான மாதிரி எங்கால பேசணும் இல்லையா, தாமசத்தின் அடையாளம். அதை உலகி அந்த தாமசத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான் துர்க்கை வழிபாடு. அப்ப இந்த மூன்று குணங்கள் இருக்கிறது, ராஜசம் இருக்கிறது, தாமசம் இருக்கிறது, சாத்வீகம் இருக்கிறது. இந்த மூன்றும் பேலன்ஸாக இருக்கணும். எங்களுக்கு தாமசமும் தேவை என்றால் ஓய்வு தேவை மனுஷனுக்கு.
இருக்கக்கூடிய இன்றைக்கு வருகின்ற வளர்கின்ற தலைமுறைகளை பார்க்க எனக்கு பயணமாக இருக்கிறார். ஒரு காய் இருந்தால் சுற்றி நடந்து ஐயோ கால் நினைக்க பிடிக்கின்ற மாதிரி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கக்கூடிய உடல் வலி இல்லை. உடல் வலி இல்லாட்டா கண்டிப்பாக மன வலி இருக்கா. உடல் வலும் மனவலும் இல்லாட்டால் வாழ்க்கையில எது வெற்றி பெற முடியாது. ரிஸ்க் எடுக்க வராது. ரிஸ்க் எடுக்கிறதுனால ரஸ் சாப்பிட மாதிரி சொல்ல முடியாது, அது வராது. அவ தாமசம் வேணும், அது ஓய்வு நேரங்களில் மட்டும். ராஜசம் வேணும் என்றால் என்ன ஒரு காரியத்தை முடிவெடுத்தா என்ன கேட்டீங்கன்னா இந்த கோயிலை கட்டி முடிக்கிறது ராஜசம் இல்லாட்டா செய்யலாம். எல்லா விமர்சனங்களையும் தாண்டி எல்லாவற்றையும் அந்த சபதம் எடுத்துருக்க முடியாது. அந்த சபதம் ராஜசத்துக்கு வரணும். ஆனால் என்ன அது சாத்தியமா அப்ளை பண்ண தெரியும். இது நுட்பமான ஒரு விஷயம். அப்ப இங்கே பாரதி என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே நாங்கள் ஆசைப்படலாம், அன்புக்குரியவர்களே, லட்சியப்படலாம். ஆனால் அதற்கேற்ற வகையிலே எங்களை தயார்படுத்தி கொண்டு வரலாம். அப்பொழுதுதான் எங்களுக்கு வேலை செய்யும். சும்மா வேலை செய்யலாம். அது நாட்டை கேட்டா மிகவும் அது சாத்தியம். அப்ப எங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்ன சொல்லித் தருகிறது என்றால், நான் இதுதான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, நாங்கள் எதற்கும் தகுதியானவர்கள் தான், ஆனால் அதை வளர்த்துக் கொண்டால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப இந்த மனித வாழ்க்கையில் எங்களுக்கு கனவுகள் இருக்கிறது, சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருந்தாலும் அதற்கேற்ற முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியம் இல்லையா? ஆனா என்ன செய்கிறோம் என்றால், எங்களுக்கு நல்ல கனவு இருக்கு, ஆசை இருக்கு, லட்சியம் இருக்கு, அதற்கு முயற்சி செய்யாமல் இந்த உடலை, இந்த வாழ்வை, இந்த வாழ்நாட்களை தேவையில்லாத கவனத்தை செலுத்தி நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நல்லதோ வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அப்ப இந்த ஆண் என்னுடைய உயிரை தாங்குகிற இந்த உடம்புக்கு தனு என்று பெயர். அது ஒரு மிஷின் தான். நான் சொல்றேன், அது தனு வில்லு இயந்திரம் அப்படிலாம் பேர். இது சைவ சித்தாந்தத்துக்குள்ள அப்படின்னா மிக நுட்பமான இடம். அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வேலை செய்வதற்கு முதல் இந்த தன் உடம்பை இறைவன் என்னுடைய பாவ வினைகளுக்கு ஏற்ப தருகிறார். இதெல்லாம் தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அதனால ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. நான் ஆச்சரியப்படுறேன். இந்த தாய்லாந்துல, சைனாக்கால எப்படி அடையாளம் காண்றாங்க. எங்களுக்கு வித்தியாசம் தான் ஒரே மாதிரி. ஆனா அவனுக்கு இப்போ தாயை தெரிந்து, மகனை தெரிந்து, உலகாந்து 10 எங்களுக்கு என்ன ஒட்டே பிராணம் இருக்கு. எவ்வளவு நுட்பம் பாருங்க, சிருஷ்டிக்கிற படைப்பின நுட்பத்தை பாருங்க. எங்களுக்கு கூட வித்தியாசம் இருக்கு. சில நாட்டில் போனீங்கன்னா இதுதான் உதயமாக இருக்கு. டிரைவர் அப்படிதான் இருந்தா, கண்டக்டர் இருந்தா, போற பஸ்ல பசங்க எல்லாரும் எது டிரைவர் இது இறங்கினா ஆக வேண்டியது. சும்மா உதாரணம் அப்படி ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் அவற்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நுட்பங்களை வைத்து அந்த சிருஷ்டி படைக்கப்பட்டுள்ளது. எல்லாருடைய கையிலேயே வித்தியாசம் இருக்குதானே. அப்ப இது எப்படி வருகிறது என்று கேட்டால், நாங்கள் செய்த வினை பயனுடாகத்தான் எங்களுக்கு உடல் வருகிறது. அதில் ஆரோக்கியம், அதிலே கூட இந்திரியங்கள், அந்த கரணங்கள், மெய்வாய், கண்ணுக்கு செவி, இது கூட ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக தான் வேலை செய்யும். எல்லாரையும் ஒரே போட்ட லைனா விட்டு போட்டு அந்த எழுத்த வாசிட்டா எல்லாம் வாசிக்காது. சிலருக்கு வெள்ள எழுத்துட்டும், சிலது பெய்ய தூர கண்ணாடியும் கிட்ட கண்ணாடியும் சும்மா சொல்றதுதான் இருக்கு. அப்ப ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயப்பட்ட சிந்தனை ஒரே மாதிரி இருக்காது, செயல்கள் ஒரே மாதிரி இருக்காது, விருப்பங்கள் ஒரே மாதிரி இருக்காது, தேவைகள் ஒரே மாதிரி இருக்காது, ஆசைகள் ஒரே மாதிரி இருக்காது, பார்க்க ஒரே மாதிரி பார்க்காது, எல்லாமே வேறுபாடு. அதற்குள்ள ஒற்றுமையா சேர்ந்து ஒரு காரியம் செய்யறதா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்ப அதை சாத்தியமாக்குவதற்கு நாங்கள் என்ன வழிபாடு சொல்லி தருவதால், உங்களுக்குள்ளே 1000 வேறுபாடுகள், 1000 கனவுகள், 1000 வித்தியாசங்கள் இருந்தாலும் உங்களை எல்லாவற்றையும் இயக்குகிற ஒருவன் இருக்கிறானே, அவன் தான் உங்கள் எல்லாருக்குமே பெரியவன், தலைவன் என்கின்றபடியால் அவனின் பெயரால், ஒரு தலைவனின் பெயரால் நாங்கள் ஒன்றாகும். நான் சொல்வது தானே. அப்ப இங்கே தலைமைத்துவம் அல்லது அது சார்ந்த அந்த எண்ணம், அந்த கட்டமைப்பு தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. எங்களுடைய நாங்கள் பெருமையாக பேசுகின்றவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிற போது சொல்வார் என்னென்றால், என்ன சொல்ற 1000 ஆடுகளுக்கு, நான் அந்த விலங்கிட்ட பேரை மாற்றி சொல்றேன், 1000 ஆடுகளுக்கு ஒரு ஜான தலைவர் தாங்கினா 1000 ஜானர். நான் சொல்றது அந்த பேரை மாற்றி சொல்ல உங்களுக்கு புரியும். நம்பர் 1000 ஆடுகளுக்கு ஒரு ஜானை தலைமை தாங்கினால் 1000 ஜானை தான். அன்பார்ச்சுனேட்லி 1000 ஜானைகளுக்கு ஒரு ஆடு தலைமை தாங்கினால், அப்ப இங்கே கட்டமைப்பும் அது சார்ந்த எண்ணங்களும் அதற்கு சுப்ரீம் கோர்ட் வருகிற பொழுது அந்த பெரும் இறைவனுடைய வியாபகத்தை விளங்க இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு இறங்கி இருக்கிறான் என்ற எண்ணம் வருகிற பொழுது அந்த புள்ளியிலே நாங்கள் சேருகிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன்னா தனி
செய்கிற பொழுது நாங்கள் செய்துகிறோம். இதை எப்படி உதாரணப்படுத்துறாங்கன்னா, நீங்க இந்த பஜனை பாடுறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உண்மைக்கு அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா பஜனை கூட்டு பிரார்த்தனை என்பது தனித்தனி குரல்களை தனித்தனி உணர்வுகளை சேர்க்கிற முயற்சியின் ஒரு அடையாளம். அதுவே இந்த அண்ணா பார்க்கறீங்கன்னா அதை பாடிக்கொண்டே வீட்டில் வாசிக்க செய்ய கஷ்டம். நானே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா அது சரி வராது, சரியான கஷ்டம். பாடிக்கொண்டே வாக்கியத்தை வாசித்து வாசித்து பாடுவது என்பது சரியான கஷ்டம். அது இந்த பூசை பண்ற மாதிரி எல்லாரும் பார்த்தா சிம்பிளா தெரியும். பூசை பண்றவங்க செய்து பாருங்க, மணியை இங்கே அடிச்சு இங்கே எப்படி சுத்தம். அது பழக்கத்தில் அது வலது மூளை இடது மூளைன்னா அது மிக ஒரு கலை பாருங்க. நீங்க இப்ப செய்வாங்க, எங்க கொண்டு செய்வாங்க, ரெண்டு பேருக்கு பிடிக்காது இல்ல. இதான் உண்மை. அது பழக்கத்தை இதை இங்க இப்படி இது இங்க வேண்டிக்கலாரும் இங்க ஒரு சொல்றாகும் சாத்தியமான விஷயம் இருக்கு. பார்த்தா நான் 2 மணி எடுத்துட்டு போறேன், அடுத்து பார்த்தா தெரியுமா இப்படி எல்லா விஷயம் எல்லா வேலையும் அப்படித்தான். அதான் அந்த வடிவம் சொல்லுமா, இது எல்லாம் வேலையை விடுங்க, சும்மா இருக்கிறவங்க கஷ்டம் தெரியுமா? அதை போல கஷ்டம் என்னன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், சும்மா இருக்கிறவங்க சார்ந்து இருக்கிறது அதுக்காக அது சும்மா இருக்கிறது. அப்ப நீங்க இந்த பஜனை என்று சொல்ல வருகிற நான் நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து இதை போனை பார்க்க இல்லை இருக்க முடியாது. அது ஒரு சரக்கு தான். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற அந்த வீட்டை தெரியுமா, எல்லாரும் ஒரே மாதிரி பாடுறோம். ஒரே இடத்த பிரீதிங் மூச்சு வருது. ஒரு அந்த திருப்புகழ் தெரியுறாங்க, முத்தை திருப்பத்தை திருநாங்க. அதான் பாத்தீங்கன்னா அதை சரியா நீங்க ட்ரைனிங்ல சொன்னீங்கன்னா 16 இடம் வரும், ஸ்பேஸ் வருது. என்ன போதும் அப்படி அடுத்த ஸ்டெப் வருது. பாடிட்டு போனா நேரம் போயிடும். ஏனென்றால் அதுதான் பாருங்க என்ன சொல்றது அந்த பியூட்டி. ஏனென்றால் ஒரு பாட்டை நீ பாடக்கூடிய எங்க மூச்சு விடணும் மட்டும் பாடலாசிரியர் தீர்மானிக்கலாம். ஏன்னா 16 இடத்த ஒருத்தன் 16 நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டால் ஆரோக்கியமான அர்த்தம். அப்ப எங்க பிரீதிங் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மட்டும் இருக்குது. அப்ப எங்க பஜனை பாடுறது அப்படியே சேர்ந்து உண்மையிலே என்ன சொல்ற, நாங்கள் பெரியவர்கள் கிடையாது. நாங்கள் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், பல நாடுகளுக்கு போயிருக்கிறோம், தாயகத்தில் பல ஆலயங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு பஜனை குழுவை நான் எங்கும் பார்த்தது, இவ்வளவு நேர்த்தியான ஒரு பஜனை குழுவை நான் எங்கும் பார்த்தேன். அதே மாதிரி என்ன ஆசையோட சொல்லின்னு அறிவிப்பார், நாளைக்கு என்ன பாடணும்னு குரூப்ல போடணும், என்னடா போடணும், என்ன கெப்பாசிட்டி. நாளைக்கு பாடுறது பஜனையில பாடுற பாட்டை முதல் நாளே இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரே ஒரு ஆலயம்னா இந்த என்ன சொல்றது சூரிய சிவன் கோயிலா தான் திருப்பமாக கைதப்படுறது. அவ்வளவு கட்டணம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ல இருக்கு. கண்ட காலத்தில் பாடக்கூடாது. அதான் அந்த பாலியோட படத்துல இருந்து கதை சொல்லுமா, என்ன கச்சேரி பாட வைக்கிட்டோன்னு என்ன சொல்றது மிருதங்க வாசிக்கிறேன். முதல்ல அவனை என் பாட்டுக்கு வாசிச்சான். யாரு? மிருதங்க வாசிக்கிறவர். இவர் பாடிக்கொண்டிருக்காரு. முதல்ல அவன் என் பாட்டுக்கு வாசிச்சான். போக தன் பாட்டுக்கு வாசிக்கிறேன். அப்படியெல்லாம் இந்த பஜனை செய்ய முடியாது இல்லையா? அப்ப இந்த பஜனை எங்களுக்கு என்ன கற்றுத்தருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிட்ச் சொல்றது அவர்களுடைய சாதாரண வாய்ஸ்ல ஒவ்வொரு சுருதியில இருக்கு. ஆனா அந்த பாட்டுக்கு அது சேரவும் மாறி மாறி பாடலாம். அப்படி இல்லையா அதுக்கு கீழே அதுக்கு மேல அந்த ஒத்தி சொல்ல ஹார்மோனி என்று சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல. மியூசிக்ல இருக்கு அது வெள்ள கட்ட கருப்பு கட்ட பாருங்க, அதுல ஹார்மோனி வருது, சிஓடி அப்படி கேட்க வரும். அவை இது இசை இல்லை, இசைதான் அது வாழ்க்கையில். ஆனால் இது எங்கள் வாழ்வை இசைக்கிற ஒரு விஷயம். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, பாட்டு வாயிலிருந்து வாருது, மனசுல சேரணும், அந்த ஃப்ரீக்வன்சில சேரணும். அந்த பாட்டை வரை கேட்ப முருகண்ட பாடல் பாடுகிற பொழுது அந்த முருகண்ட எண்ணத்துக்கு போனா தான் இங்க சேரும். நான் சொன்னது பாவனை தான். அப்ப இந்த பக்குவம் தான் எங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை பெற்று தரும். இது திடீரென்று வராது. புதுசா இந்த வெற்றியை கேள்விப்படாத பஜனைக்குள்ள போட்டீங்கன்னா அவர் இங்கேயும் எல்லாம் போவார். பின்னால இருந்து பாவம் இந்த வருஷம் ஐயோ அங்க போயிட்டாரு, நாளைக்கு வெளியில போகுது, இந்த கீழே போயிட்டாரு, இந்த வெக்கைகளை தொண்டை சரிதான் பண்ணி பெருமைப்படுத்துறீங்க. அப்ப சரிங்களா? அப்ப இது பஜனை என்பது மட்டும் இல்லை, நான் இந்த வாழ்க்கையை என்னுடைய வழிபாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கணும். என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வகுப்பு இருக்கலாம். ஆனால் நான் நேற்று முன்தினம் சொல்ல வந்த செய்தி நான் நேரம் கருதி விட்டு விட்டேன். விவேகானந்தர் சொன்ன மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் தான், உங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் தான், தனிப்பட்ட விருப்புகள், தனிப்பட்ட லட்சியம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவருமே இந்த இனத்தினுடைய பிரதிநிதிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அனைவருமே இந்த சமயத்தினுடைய பிரதிநிதிகள். சும்மா சொன்னேன், வேட்டியை கட்டிக்கொண்டு விபூதியை பூசிக்கொண்டு ரோட்டிலே ஒருத்தர் தவறான நிகழ்வு செய்தார் என்றால் அது எங்கள் சமயத்தை பாதிக்குமா இல்லையா? அது
அதுபோல ஈழத்தமிழர் என்ற பெயரை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த நாட்டிலோ இங்கே கூட எங்கேயோ தவறான செயல்களை செய்தால் அது இனத்தை உலகமெங்கும் இருக்கிற ஈழத்தமிழர்களை பாதிக்குமா இல்லையா? என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆசை தான், உங்களுக்கு கூட ஆசை லட்சியம் இருக்கிறது. நீங்கள் யோசிங்க, தனி மனிதனா யோசிங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் அடுத்து என்ன செய்ய போகிறார்? அவர்கள் பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க? இந்த நாட்டில் இருக்க போகிறார்களா? எப்படி வளர போகிறார்? இது கேள்வியா இல்லையா? அப்ப இவர்களுக்கு நாங்கள் எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறோம்? சும்மா சொன்னேன், பெற்றோர்களுக்கு அந்த தங்கள் பிள்ளைகள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கு. ஆனா நாங்களே இந்த குடும்பத்தை சண்டை பிடிச்சி டிவோர்ஸ் எடுக்கிற இடத்துல இருந்தவங்க எப்படி வழிபடுத்த முடியும்? நான் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. இன்றைக்கு சமகாலத்திலே அதிகமான விவாகரத்துகள் இந்த புலம்பெயர் நாடுகளில் அதிகமான விவாகரத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, அடுத்த தலைமுறை வேறு இனத்தவர்களை திருமணம் செய்வது நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டையும் நான் இப்ப கண்டால் இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, தவறுகள் எல்லாம் பழக்கங்களாகிவிட்டது. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். முந்தி யாராவது ஒரு ஆளை பற்றி முகநூல்ல தவறா வந்தால் அவர் பிடிச்சு போவார், உண்மையை பிடிச்சு போவோம். ஐயோ இப்படியெல்லாம் எழுதுறாங்க. இன்றைக்கு அது சாதாரண விஷயம். எழுதாட்டா தான் யோசிக்கணும், இவங்க ஏதோ பிரச்சனை புரியாது. இப்படி காய்ச்ச உடனே நாங்கள் இனவாதிகள் தீவிரவாதிகள் அப்படி இல்லை. எல்லாருமே அதை தெளிவாக என்றால் நான் திரும்ப சொல்றேன். இப்போ சுவிஸ் நாடுனா சுவிஸ் நாட்டுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்ப இதுல சுவிஸ் நாட்டில் ஒரு சுவிஸ் பிரஜை தவறி போனாலும் அந்த கட்டமைப்பு மாறாது. அது மற்றவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். அமெரிக்கா அப்படித்தான். ஈழத்தமிழர் அப்படி இருக்கா? அப்ப என்ன நடக்குது? ஈழத்தமிழர் பேர்ல ஒருத்தர் செய்தாலும் அது முழு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்ப நீங்க யாரும் தனி மனிதர்கள் கிடையாது. எப்படின்னா நீங்க நடந்து போறீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, சும்மா சொல்ற, நீங்க பாதையில் நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு முதல் 1000 ஆண்டு நடந்து போன வீர வரலாறும் பக்தி வரலாறும் உண்டு. உண்டா இல்லையா? இருக்குதானே? அட் த சேம் டைம் நீங்கள் நடந்து போகிறீர்கள், உங்கள் நடந்து போகிற பயணத்திற்கு பின்னாலும் 1000 வரலாறு, வீர வரலாறு, பக்தி வரலாறு வரப்போகிறது. அப்ப இந்த மரண ஓட்டத்தில், இந்த ரேஸ்ல, இந்த அஞ்சல் ஓட்டத்தில் இப்ப தனியற்ற கையில் இருக்கு. இதை நான் அடுத்தவனுக்கு பக்குவமா கொடுக்கல என்றால், நான் இடையில வேறு இடத்தில் வேறு பிரச்சனைக்கு போயிட்டு இருந்தால் இந்த இடத்தின் தொடர்ச்சி எப்படியாகும்? நான் எங்களை புறப்பட்ட காலத்தில் கடந்த ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினத்தை முன்பு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்திருக்கிறோம். அதில் இதைத்தான் ஆய்வு செய்திருக்கிறோம். என்னென்றால், புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தலைமுறை, மேல் தலைமுறை, அடுத்த தலைமுறை, மூன்றாவது தலைமுறை, இவருடைய எதிர்காலத்தை பற்றிய கட்டமைப்பு உங்களுடைய இருக்கா? முதல்ல தனித்தனி குடும்பமா இருக்கா? யோசிங்க. உங்களோட பேர பிள்ளை என்ன ஆக போறான்னு யோசிங்க. இதுல தெளிவில்லாமல் இப்ப நாங்கள் எல்லாம் பக்திமயமாகவும் தமிழை பேசி போட்டு போறா என்ன நடக்குது தெரியுது. இதுக்கு ஒரு திட்டம் இல்லை என்றால், இதைத்தான் நான் இந்த பட்டிமன்றம் நான் சொல்லிக்கிறேன். ஜூதர்களை அடையாளம் வைத்து நாங்கள் பேசுறோம். சரி தவறு நான் சொல்லலை. 2000 வருஷங்களாக ஒரு கனவை கடத்தி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா தலைமுறையா தன்னுடைய இனத்தின் ஆசையை ஒரு இனம் கடத்தி வந்திருக்கிறது. நாம 20 வருஷத்துக்கு இப்படி ஆக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. கேட்டா தமிழ் என்ன உட்கார்ந்து ஒன்றை ஒன்றாக அடித்து கொடுத்துறது பிராக்டிக்கலா என்ன இருக்கு? அப்ப இனமா சேர்ந்த ஐடியாவே இல்லை. சரி, நான் அது கூட